பார்த்தீங்களா, இடியாப்பம் மாவு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாரு. இந்த இடியாப்பம் செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த தண்ணி எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா சுட வச்சுக்கணும். ஓகேவா? நல்லா கொதிக்க வச்சுக்கணும். தண்ணியை சுட வைக்கிறப்ப தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நானே கம்மியாக தான் செய்ய போகிறேன். அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா உப்பு கம்மியாக போட்டுக்கிட்டு நல்லா கொதிச்சோடனே உங்களுக்கு நான் காட்டுறேன். மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்க, அதான் பெட்ரு. ஏன் அப்படின்னா ஒரு வேளை சரியாக அவிக்கலைனாலோ இது பூச்சி வந்துடும். அது மட்டும் இல்லை, வெளியில் வச்சுக்கலாம். ஒரு மாதம் இதை வச்சுக்கலாம். ஒரு வாரம், ஒரு மாதம், அதாவது இது வந்து இதோடைய டைமிங் வந்து ஒரு மாதம் வச்சுக்கலாம். நல்லா ஆனால் உணர்த்திடணும். இந்த பாருங்க, நல்லா ஆறிடணும். ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் வெளியில் கூட வச்சுக்கலாம். ஒரு சேஃப்டிக்கு நீங்கள் வந்து இதில் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிங்க. ஒரு வாரம்னா கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா வெளியிலே வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இதை வந்து நான் அவிச்சல்ல, அந்த மாதிரி தேவையானதை நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? பாருங்க, நல்லா கொதிக்குது. இந்த நேரத்தில் ஆஃப் பண்ணிடணும். இந்த தண்ணியை ஊற்றி பாருங்க எப்படி பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள். இப்படி தான் பிசையணும். இப்போ நான் உங்களுக்கு பொழிஞ்சு காட்டுறேன். சாஃப்டாக வருது பாருங்கள். இது பாருங்கள், லைட்டாக தான் நான் அழுத்துறேன், ஆனால் எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். தெரியுதா? இந்த மாதிரி தான் வந்து எல்லாத்தையுமே ஊற்றணும். எவ்வளோ அழகாக பொழிஞ்சிருக்கேன் பாருங்கள். இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக புரிஞ்சிருக்கேன். இது வந்து பேலன்ஸ் உள்ளது, அதனால் ஒரு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை அவிச்சிடலாம். இப்போ நம்ம என்ன செய்யலாம், இதை அவிச்சிடலாம். ஓகேவா? அடுப்பை வட்ட வச்சுட்டு இதை அவிச்சு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம எந்திரிச்சான்னு பார்ப்போம். இது பாருங்கள், தொட்டு வைத்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொட்டி உங்கள்கிட்ட காட்டுறோம். பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இடியாப்பம் நம்ம சாப்பிட போகிறோம். எப்படின்னா பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். இது போல் இது காம்பினேஷன் என்ன அப்படின்னா மீன் குழம்பு தான். பாருங்கள், மீன் குழம்பு. அதில் மீன் குழம்பு மட்டும் கிடையாது, தேங்காய் சட்னி அதோட நம்ம சேர்த்து சாப்பிட போகிறோம். தேங்காய் சட்னி எப்படி இருக்கணும்னா நல்லா தண்ணியாக இருக்கணும். சரியா? அதான் செம்மையாக இருக்கும். இந்த காம்பினேஷனை உங்களுக்கு இந்த யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இது வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.